அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய பாதுகாவல் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தினர் மேலும் இருக்கிறது. இன்று கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் உங்களிடத்துல வெளிப்படுவார், உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். அப்போஸ்தலர் 28 பாத்தீங்கன்னா 28 3ஆம் வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கப்பி கொண்டது. ஒரு விரியன் பாம்பு அப்போஸ்தலனாகிய பவுலின் கையை கப்பி கொண்டது. அப்ப அது மேல விஷம் இங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கும் இல்லையா? ஆனா என்ன நடந்துச்சு பாருங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, நமக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அல்லது ஏதோ ஒண்ணு அசம்பாவிதம் நடந்ததுன்னா சுத்தி உள்ளவங்க தவறாய்த்தான் பேசுவாரு. உங்கள்கிட்டலாம் என்ன ஆண்டவர் இருக்காரு, நீ எல்லாம் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம், நீ ஆண்டவர் ஆராதிக்கிறேன்ற, இயேசுவை கும்பிடுறேன்ற, உன் வாழ்க்கையே இப்படி இருக்கு, அதுக்கு முன்னாடி நீ நல்லா தானே இருந்த, பேசுறவன் பேசிட்டே இருப்பான் பாரு. ஆனா அதெல்லாம் சத்தியம் கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்களா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு, இது சத்தியம் அல்ல, இது நடக்கிற நிஜம். ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆமென். அதனால சொல்றவங்க சொல்லிட்டு போட்டும், நீங்க காது கேளாதவர்கள் போல இருக்க வேண்டும். சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்ப அப்படித்தான் நிறைய பேர் சொன்னாங்க, இவனா ராஜா, இவனா நம்ம ரசிக்க போறோம் அப்படின்னப்ப அவன் காது கேளாதவன் போல இருந்தான். அந்த ஞானம் நமக்கு அவசியம். எனவே குறை சொல்றாங்களா, தப்பா சொல்றாங்களா, கண்டுக்காதீங்க. கர்த்தர் சொன்னதை செஞ்சுட்டே போயிட்டு இருங்க. அதனுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாயிடும். அடுத்து, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது. ஹல்லேலூயா. அப்ப விஷ பாம்பு, விரியன் பாம்பு கப்பி கொண்டதாம். ஆனால் இப்ப அது பூச்சி தன்மை இழந்து போய் அவன் உதறி போடுகிறான், அது கீழே விழுந்தது. இவன் ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஆமென். ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு தீங்கும் அடையாதிருப்பீர்கள். ஆமென். பிசாசு உங்களுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா என்ன சதி மோசங்களை செய்திருந்தாலும் இன்று நான் சொல்லுகிறேன், ஒரு தீங்கும் அடையாதிருப்பீர்கள். ஒரு தீங்கும் அடையாதிருப்பீர்கள். அவர்கள் சில மனிதர்கள் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் சத்தியம் என்ன? கர்த்தர் உங்கள் பாதுகாவலாய் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், நீ ஒரு தீங்கும் அடையாதிருப்பாய். ஆமென். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும், ஒரு தீங்கும் அடையாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே தைரியமா இருங்க. அவங்க செய்யற எதுவுமே பழிக்காது. நீங்க நினைக்கலாம், ஐயோ பெரிய சாமியார்ட்ட போயிருக்காங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தர் உங்கள் பாதுகாவலாய் இருக்கிறார். உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் கர்த்தர் இருக்கிறார். ஒரு தீங்கும் அடையாதிருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.